எனதன்பு மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மீனம் ராசிக்காரங்க பொதுவாகவே துருன்னு இருப்பாங்க. அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி தாங்க பேசுவாங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மீன ராசிக்காரர்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சமாளிக்கிறது எப்படி, ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம் கற்றுக்கொள்றது எப்படி, எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது எப்படி, குருவின் முக்கியத்துவம் எப்படி இருக்கும், மீனராசிக்காரர்களுக்கு குருவின் வக்ர நிவர்த்தியால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எப்படி இருக்கும், இவங்க எப்படி பக்குவம் அடைவாங்க, இவங்களுக்கு கிடைக்க போகும் நன்மைகள் பற்றியும் தெளிவாக இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறீங்க. வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறத பத்தி தெளிவா இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். உலகத்துல யாராவது ஒருவர் நமக்கு வழிகாட்டினா நாம சீக்கிரமா முன்னேற முடியும். பணக்காரர்கள் வரிசையில இருக்கிறவங்க எல்லாம் யாரோ ஒருவரால வழி நடத்தப்பட்டவராக தான் இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவன் நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறான். அந்த நாளை நிம்மதியாக கடக்க நாம ஒரு பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்ற நம்பிக்கையோடு நம்ம தினமும் எழணுங்க. தினசரி ஒரு பாடத்தை கற்றுக்கொள்றது ஒரு சவால். எதிர்மறையான வார்த்தைகளை விட்டு விலகி ஒவ்வொரு நாளும் ஒரு சபதம் எடுத்து நிம்மதியோட நம்ம வாழணும். குரு தான் நமக்கு நல்ல விஷயங்களை தருவாரு. குரு பகவான் வக்ரத்திலிருந்து மார்ச் 17 அன்னைக்கு நிவர்த்தி அடைஞ்சிறாருங்க. மீனராசிக்காரங்க யாரையும் மிகைப்படுத்தி பேச மாட்டாங்க. குரு பகவான் வக்ரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நண்பர்கள் மூலமாக நல்லது நடக்கும். உங்களை வெளியிலிருந்து சங்கடப்படுத்தியவர்களின் முகம் தெரிய வரும். உங்களின் மேலுள்ள அவப்பெயர்கள் நீங்கும். பல பேர் செய்த துரோகங்களை பக்குவமாக எடுத்துக்கொள்ளும் இடத்துக்கு நீங்க வந்துருவீங்க. குருவின் வக்ர நிவர்த்தியால உங்களுக்கு முன்னாடி போட்ட விதைகள் பெரியவர்கள் நண்பர்கள் குருமார்கள் மூலமாக சகாயம் கிடைக்க போகுது. அரசியல்ல நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. விபத்துக்கள் இல்லாத வாழ்க்கைய நீங்க பார்க்க போறீங்க. கடந்த 4 மாதங்களாக இருந்த சிரமங்கள் நீங்கி சிறப்பான வழி உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க தனித்திருப்பதாக வருத்தப்பட வேண்டாம். உங்களை யாராவது பயன்படுத்த தயாரா இருப்பாங்க. கெட்டவர்கள் உங்களை அழிக்க நினைச்சாலும் ஒரு நல்ல செய்தி உங்களை பாதுகாக்கும். யாரையும் அழித்து முன்னேற நினைக்காதீங்க. எல்லாருக்கும் நல்லது செய்ய நினைப்பதே சிறந்தது. ரமண மகரிஷி கூறியது போல இறைவனுக்கு முன்னாடி நாம கீழானவங்க, மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம மேலானவங்க. மீனராசிக்காரங்க தன்னை உயர்ந்தவராக நினைக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு சிவனோடு தொடர்பு கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கெட்டதும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களோட எண்ணம் போல நல்லது தாங்க நடக்கும். சிவனோடு தொடர்பு கொண்டு எண்ணங்களை பலப்படுத்துங்க. குரு வக்ர நிவர்த்தியால நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. புதிய மாற்றங்கள், புதிய வாழ்க்கை, புதிய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தன்னம்பிக்கையோடு இருங்க. நல்ல சக்தியை பற்றி நினைத்து நல்லவர்களோடு பேசுங்க. மனசுல நினைக்கிற எண்ணத்துக்கு பலம் அதிகம். அந்த எண்ணத்தை அறிந்தவன் இறைவன். நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் படி உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்க போகுது. எண்ணம் போலதாங்க வாழ்க்கை அமையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க.
மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. மீனம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தியால பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. பழைய முதலீடுகள் மூலமா உங்களுக்கு லாபம் வரப்போகுது. எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. லாட்ரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. வியாபாரத்துல புதிய கிளைகள் திறக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல குரு உங்களுக்கு கிடைப்பாங்க. பெரியவர்களோட ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அரசு உதவி சலுகைகள் எல்லாம் உங்களை தேடி வரும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியுங்க. வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா நீங்க வாழ்க்கையில வளர்ச்சி அடைய போறீங்க. புதிய தொழில் ஆரம்பிக்க தைரியம் வரப்போகுது. பேச்சு திறன் மேம்பட போகுது. முடிவெடுக்கும் திறன் உயரப் போகுது. அறிவு புத்திசாலித்தனம் அதிகரிக்க போகுது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள உங்களோட ஆர்வம் அதிகரிக்க போகுது. ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக வருமானம் உயரப் போகுதுங்க. கலை சிறப்பு திறமைகள் எல்லாம் வெளிப்படுங்க. போட்டிகள்ல வெற்றி கிடைக்கும். நல்ல பெயர் சமுதாயத்துல கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறி போயிருங்க. திட்டமிட்டு செயல்படும் பழக்கம் வரும். பயணங்கள் நன்மை தரும். புனித யாத்திரை வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். மன உறுதி அதிகரிக்கும். பயம் சந்தேகம் குறையும். நல்ல நேரம் சரியாக பயன்படுத்த முடியுங்க. குடும்பத்துல நல்ல நிகழ்வுகள் நடக்கும். திருமண வாழ்க்கை இனிமை அதிகரிக்கும். துணையிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். குழந்தைகளோட பெருமை அடைவீங்க. உறவுகள் வலுப்படும். எதிர்கால திட்டங்கள் வெற்றியடையும். நிதி நிலைமை ஸ்டேபிள் ஆகும். சேமிப்பு பிளஸ் முதலீடு இரண்டும் வளர்ச்சி பெறும். கடின உழைப்புக்கு பலன் கிடைக்குங்க. வாழ்க்கையில தெளிவு வரும். நல்ல வாய்ப்புகளை அடையாளம் காண உங்களால முடியுங்க. நம்பிக்கை அதிகரிக்கும். அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி பெறுவீங்க. மனநிலை நேர்மறையா மாறும். தடைபட்ட காரியங்கள் மீண்டும் தொடங்குங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் இந்த காலகட்டத்துல உயரப் போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் திறமையாக செயல்பட்டு காரிய வெற்றி காண போறீங்க. மதிப்பும் மரியாதையும் கூட போகுது. மாணவர்கள் கல்வியில சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டி இருக்கும். மனதைரியம் கூடும். கன்னி பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை கைகூடும். அரசால் அனுகூலம் உண்டு. எதிர்த்தவர்கள் அடங்குவாங்க. தந்தையுடன் விவாதம் வரும். கவனம் தேவை. தகப்பனார் வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் அகலப்போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. அடுத்ததாக மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் மனதைரியம் கூடும். எதிர்ப்புகள் விலகும். எந்த சூழ்நிலையும் அனுசரித்து செல்வீங்க. வீண் குழப்பம் காரியத்தடை ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை. பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். கவன தடுமாற்றம் உண்டாகலாம். பணவரத்து தாமதப்படும். சொத்துக்கள் சம்பந்தமாக பிரச்சனைகள் எதுவும் இருந்தால் உங்களுக்கு சாதகமா மாறும். உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும். உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. உங்களுடைய கனவுகள் நிறைவேற போகுது. உங்களை மதிக்காக இருந்த உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை மதித்து நடந்துக்க போறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல சீரான நிலை காணப்படும். எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் மெத்தன போக்கு காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்ப
விருப்பமற்ற இடமாற்றம் உண்டாகலாம். இரவு நேர பயணங்களே தவிர்ப்பது நல்லது. சொந்த பந்தங்களின் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்த போறீங்க. சித்தர்களை வணங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் நினைத்தபடி உங்கள் வாழ்க்கையில் நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்க நினைச்ச மாதிரி நிலம் வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க, நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையில வெற்றி அடைய போறீங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லதுதான் நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க. தினமும் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால தினமும் அதிகாலை நேரத்துல எழுந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டுல கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்க நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நம்மளுடைய ராசி மண்டலத்துல 12வது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் ராசிங்க. மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பிலேயே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகமா இருக்கு. திறமைசாலியா இருக்காங்க. சிறந்த பேச்சாற்றல் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.